இருக்கட்டும், அதான் பெரியவன் தான் சொல்லிட்டு போயிட்டானே, அவனுக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க நீ? அவன் தான் சொல்லிக்கிட்டு போறா அப்படின்னா, நீனும் என்னடான்னா சரி அப்படிங்கிற மாரி சொல்றியே. அந்த இடம் இன்னைக்கு ரேட் எவ்வளோ போய்க்கிட்டு இருக்கு தெரியுமா? 60 கோடியிலேருந்து 80 கோடி போய்க்கிட்டு இருக்குண்ணே. அப்படிப்பட்ட இடத்த போயிட்டு எப்படி அவனுக்கு வந்து வாங்கி குடுப்ப நீனு? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்னோட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உனக்கு என்ன? உனக்கு மணமகிழ் மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடச்சிச்சுல்ல. அதுக்கான வேலைய பார்த்து முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கதிருக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள தோணுது, எனக்கு மட்டும் 18 கோடி, அவனுக்கு மட்டும் 60லேருந்து 80 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு பொறாம வெடிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் கிளம்பி வந்து வெளியில போயிடுறேன். ஸோ வெளியில போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி பத்தி வந்து லக்ஷ்மண் கிட்ட விசாரிக்கிறாரு. "என்ன லக்ஷ்மண், என்ன ஆச்சு? அந்த சக்திய புடிச்சீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல தம்பி, நம்ம ஆளுங்க இன்னும் அவன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களா? என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன்னு" சொல்றாங்க. "என்ன லக்ஷ்மண், இந்த விஷயத்த கூட அவங்களால வந்து சரியா பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒருத்தன புடிக்கிறதுக்கா இவ்ளோ தூரம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது சரியான கோழைகள தான் அனுப்பியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அவங்க புடிச்சிருவாங்க. புடிச்ச உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து, "சக்தி எங்க இருக்க? நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா அந்த விகேவ ஒப்படைச்சிரு. நீயும் விகேவும் சாக போறது உறுதிதான்" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ லக்ஷ்மண் வந்து உடனே வந்து அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணே, அவனை இன்னும் காணோம்ண்ணே. நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி தான் போய்க்கிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு எங்க போனான்னு தெரியலண்ணே. அவனை தேடிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நோஞ்சான் பயல புடிக்கிறதுக்கு கூடவா உங்களுக்கு வந்து தெம்பு இல்ல? அந்த அளவுக்கா நீங்கலாம் இருக்கீங்க? அப்புறம் எதுக்குடா நீங்க ரவுடின்லாம் வந்து பேர் வாங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. கண்டிப்பா அவன நாங்க வந்து இன்னைக்கு புடிச்சிருவோம். புடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றோம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன வச்சோனே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம சக்தி வந்து அந்த விகேவ கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ வர்ற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரவுடி பசங்க நிக்கிறத வந்து நம்ம சக்தி பார்த்துறாரு. அதே மாரி அந்த ரவுடிகளும் பார்த்துறாங்க. "டேய், அந்த காரன் தானடா, அவனே தான்டா, புட்றா அவன" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சக்தி வேகமா வந்து கார பின்னாடி எடுத்துட்டு வேற வழியில வந்து வேகமா போறாரு. ஸோ ரவுடி பசங்க ஓடி வராங்க. ஆனா புடிக்க முடியல. "வேகமா வண்டியில ஏறுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றாங்க நம்ம சக்திய. சக்தி முன்னாடி வேகமா போய்க்கிட்டு இருக்காரு. அதே மாரி இவங்களும் பின்னாடி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாய்ங்க? சக்திய புடிச்சிருவாய்ங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சும்மாவே சக்தி வந்து சொன்ன மாதிரி ஒரு நோஞ்சான் தான். ஒரு தைரியமான ஒரு ஆளே வந்து கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து நல்லா போற மாரி இருக்கும். திடீர்னு எங்க மாட்டுவான்னே தெரியாது. சடனா வந்து ரவுடிக கிட்ட மாட்டிருவான். அந்த மாரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுலயாவது கண்டிப்பா இந்த சக்தி ஜெயிப்பானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பக்கம் வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பரபரப்பான விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்ப ரூமுக்குள்ள வந்து நம்ம கதிர் வந்து சொல்றா, "பாத்தியா இந்த அண்ணன? எவ்ளோ திமிரு இருந்தா, நான் வந்து இப்ப 18 கோடிக்கு சொத்து வாங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறாமையில இப்ப அவனும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க விடுங்க. அதான் உங்களுக்கு புடிச்சத நீங்க வாங்குறீங்கல்ல. அப்புறம் என்ன, அவங்களுக்கு புடிச்சத அவங்க வாங்கிட்டு போட்டும். இதுலலாம் எதுக்கு நீங்க போட்டி பொறாம பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீனு? நான் வாங்க போற இடம் வெறும் 18 கோடி தாண்டி. ஆனா அவ சொல்ற இடம் எவ்ளோ தெரியுமா? 80 கோடி கிட்ட போய்க்கிட்டு இருக்குடி. அப்போ எனக்கு மட்டும் 18 கோடி, அவனுக்கு மட்டும் 80 கோடியாடி" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு அந்த இடம் தான் புடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ட்டீங்க. அந்த இடத்துக்கு 18 கோடின்னு தான் சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு?" சொல்லும்போது, "இல்லடி, அது எப்படி சரிப்பட்டு வரும்? ஆஹா, எனக்கெல்லாம் தெரியாது. அவனுக்கு எவ்ளோ குடுக்குறாங்களோ அந்த காசு தான் எனக்கும் வந்து வேணும்" அப்படிங்கிற மாரி நம்ம கதிரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால வீட்ல பலவிதமான பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதிர்நீச்சல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. ஒரு வழியா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி வந்து இந்த விகேவ வந்து கூட்டிட்டு வரதா பிளான் வந்து பண்ணிட்டாரு. ஆனாலுமே இந்த ராவணனோட ஆட்கள் வந்து அவன சும்மா விடுற மாரியே தெரியல. ஸோ சக்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பத்திரமா இந்த விகேவ கூட்டிட்டு வருவானா, இல்ல அவங்க கிட்ட மாட்டிருவானா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து ரொம்ப பெருசாவே வந்து நடக்க போகுது. ஒரு பக்கம் வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கதிர், ஞானம் 2 பேருக்குமே வந்து பொறாம போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கதிருக்கு மட்டும் 18 கோடி உள்ள சொத்த வந்து வாங்கி தரதா ஆதிகுணசேகரன் வந்து சொல்லிருவாரு. ஸோ இத கேட்ட உடனே ஞானமும் பார்த்தீங்க அப்படின்னா, "அவனுக்கு மட்டும் எதுக்கு நீங்க சொந்தமா வாங்கி தர்றீங்க? அப்ப எனக்குமே ஒரு நல்ல சொந்த இடமா வாங்கி குடுங்க" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இத கேட்ட ஆதிகுணசேகரன், "இப்ப எதுக்குப்பா உனக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்னண்ணே, அப்ப அவன் கேட்டப்போ மட்டும் நீங்க எதுவும் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறப்போ மட்டும் நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே! நீங்க தான் வந்து எங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. எனக்குமே சொந்த இடத்திலேயே குடுங்க. ஒரு வேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நீ எதுக்கு இப்படி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல. எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? எனக்கு முடிக்கட்டும் அண்ணே. அதுக்கப்புறம் உனக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது,
இல்ல, இல்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு வந்து எப்போ ரிஜிஸ்டர் பண்றோமோ, அதே நேரத்தில எனக்குமே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் சொல்றாரு. ஸோ ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல ஞானம் சார் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு பார்த்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ராவணன் சார் எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல. எனக்குமே ஒரு சொந்த இடம் வேணும். அப்படி இருந்தா தான் எனக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டவுனே வந்து என்னண்ணே பைத்தியக்கார மாரி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் இங்க பாரு உன்கிட்ட நான் எதுவுமே வந்து பேசல. நான் கேட்கறது அண்ணன்கிட்ட தான். ஏற்கனவே இத பத்தி நான் அண்ணன்கிட்ட பேசணும்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட பிரச்சனை இப்ப போய்க்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீனே உனக்கே வந்து இந்த மாரி அமைச்சு தரேன்னு சொல்லும்போது, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதனால தான் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. வேற எந்த இடத்துலயுமே வந்து பார்க்க வேண்டாம். ஸோ அவுட்டர்ல இருக்கிற இடம் அப்படின்னாலே பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ஞானம் சொல்றாரு. அதுலலாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ராவணன் எவ்வளோ தான் சொன்னாலும், "இல்ல சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த இடம் எனக்கு புடிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. "என்னது புடிக்கலையா? என்னப்பா சொல்ற?" அப்படிங்கிற மாரி ஆதிகுணசேகரன் கேட்கும்போது, "ஆமாண்ணே நான் ஆரம்பத்திலேயே சொல்லணும்னு தான் நெனச்சேன். அந்த இடம் எனக்கு அவ்வளவா வந்து புடிக்கல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அப்போ வேற எந்த இடம் புடிச்சிருக்குன்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதான் மாட்டுத்தாவணி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வேணா எனக்கு வந்து வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத கேட்டவுனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கதிர் வந்து என்னண்ணே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீனு? மதுரை பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தாவணி கிட்டயா? அங்க இருக்கிற இடம் இப்போ ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? 50, 60 கிட்ட போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நீ அந்த இடத்த போயிட்டு வந்து அண்ணன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு கதிரு, நான் ஒண்ணும் இத உன்கிட்ட எல்லாம் சொல்லல. அண்ணன் கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்க. வாங்கி குடுக்க போறது அண்ணன் தான். நீ ஒண்ணும் கிடையாது. உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு இரு. உனக்கான வேலை முடிஞ்சுச்சுல. அப்போ பேசாம நீ இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருண்ணே, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆதிகுணசேகரன் வந்து போதும்பா நிறுத்துங்க. இப்போ என்ன உங்களுக்கு தனியா சொந்த இடம் வேணும் அவ்வளோதானே? ஏப்பா ஞானம் நீ சொன்ன இடத்த நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன்ப்பா. பார்த்துட்டு என்னன்னு முடிவு எடுத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இதில யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? எனக்கு அந்த இடம் புடிச்சிருக்கு. எனக்கு அந்த இடத்த நீங்க அமைச்சு குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ரேணுகாவும் சொல்றாங்க, ஆமாமாம்மா இதில என்ன இருக்கு? அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு புடிச்ச இடத்த நீங்க முடிச்சு தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதே மாரி எங்களுக்கு புடிச்ச இடத்த நாங்க சொல்றோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க முடிச்சு குடுங்க. இல்ல முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிருங்க. அவ்வளோதானே. ஒண்ணு இருக்கு இல்லன்னா இல்ல. 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்ட குணசேகரன் வந்து பரவால்லம்மா சூப்பர் நல்லா பேச கத்துட்டீங்களே. அக்கா, தங்கச்சி 2 பேருமே வந்து கரெக்ட்டா இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும் அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்னம்மாம்மா இருக்கு? அவ புருஷனுக்காக அவ சப்போர்ட் பண்றா. அப்ப என் புருஷனுக்காக நான் தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. சரிப்பா நான் யோசிச்சு எதுவா இருந்தாலும் சொல்றேன்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த இடத்த பேசி முடிச்சு குடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் வந்து மேல போயிறாரு. ஸோ இத கேட்ட கதிர் வந்து என்னண்ணே இவரு இப்படி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எதுக்கு இப்ப சொந்த இடம்? நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! கதிர் நீங்க எதுக்கு இப்படிலாம் வந்து யோசிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. விடுங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம கதிரும் பார்த்தீங்கன்னா, அண்ணே இவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஒண்ணும் இவருக்கெல்லாம் இப்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல. என் விஷயத்த நீ முடிச்சு குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவசரப்படுறான். ஆக மொத்தம் 2 பேருமே சொத்துக்கு நல்லா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா கிளியராவே வந்து புரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட ஆதிகுணசேகரன் வந்து, "என்னம்மா ஈஸ்வரி வீட்ல இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க? இல்ல உனக்கு என்ன வேணும்? இல்ல உன் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? அத நீ சொன்ன அப்படின்னா, நானும் அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வாங்கி குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, "விடுங்க சார் பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க தொழில் ஆரம்பிக்க போறாங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி ஆரம்பிச்சுக்கட்டும். வேணும்னா வேற ஏதாவது நல்ல இடமா பார்த்து கூட நான் உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல கூட சொல்லவா?" அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல தம்பி.